நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/9/2023 குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடியே சனி வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. ஆனா 4/11/2023 அன்று சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 62 நாட்கள் 2 பெரிய கிரகம் வக்ரமாகி உட்கார போகுது. ஏன் கிரகம் வக்ரம் ஆகுது? ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றன. இதுல ஆக கடைசியாக இருக்கக்கூடியது குருவும் சனியும். இந்த கிரகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், இடையில வந்து உங்களுக்கு பூமியும் இந்த சந்திரனும் வந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு அப்புறம்தான் குருவும் சுக்கிரனும், குருவும் சனியும். இவ்வாறாக இருக்கும் பொழுது 2 மாபெரும் கிரகங்கள் வக்ரமாகி நிற்கின்றன. இதுல என்னன்னா சனி வக்ரத்தோடு 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. வக்ரமான குருவோட ராகு நிற்கிறாரு. குரு நல்லவர், அவர் பார்க்கும் பார்வை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க வல்லது. குரு ரொம்ப அறிவாளியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் பணத்துக்கு அதிபதியாக, அதுவும் பெரும் பணத்துக்கு அதிபதியாக குருவை வச்சாங்க. சனி கர்மத்துக்கு ஒரு சனி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த 2 பயிற்சி வரும் பொழுது நமக்கு பக்குங்குது. இதே நிலையில குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியவர். அதனாலதான் குழந்தை காரகன் குருவாக இருக்குது. நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மாவோ அந்த கர்மா நமக்கு பிள்ளையா வந்து பிறக்கும். சனி இந்த ஜென்மத்தில் வக்ரமாகி நிற்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள், இல்ல ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்ரமாகி இருக்கிறாரோ அவரு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து ஒரு வேதனைக்கு உரியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி வரணும். அதே நிலையில சனி வக்ரமாகி 8ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் அவங்க இந்த ஜென்மால பட வேண்டிய அத்தனையும், ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் பாவம், இவன் 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கீங்க, கேட்கவே வேண்டாம். 10 கர்மஸ்தானம், அவ்வளவு சீக்கிரமா உயிர் போகாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் உயிர் போகாது. ஏன் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நீ அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு போகணுங்கிறதுல கராரா நிற்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப இந்த நீள்வட்ட பாதையில் இந்த குரு சனி இவர்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது இவர்களுக்கு இந்த ஒளி வட்டம், இந்த சுயேட்சையினுடைய அளவு குறையும். அதனால நட்சத்திரங்கள் எல்லாம் மேல வேகமா போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு சனி இவற்றுக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், குரு சனி புதன் சுக்கிரன் இவற்றுக்கு செவ்வாயும் இருக்கட்டும், ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். இதுல உச்சகட்ட வக்ரம் எப்ப அப்படின்னா 7ஆம் இடத்துல சம சத்தம பார்வையில நிற்கும் பொழுது உச்சகட்ட வக்ரம். 8ல அந்த வக்ரத்தை விட்டு கொஞ்சம் மெதுவா வரும். 9ஆம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது முழுவதுமாக வக்ர நிவர்த்தி ஆகும். சோ இதுதான் அந்த வக்ரத்தினுடைய டீடைல்டு. அப்போ அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீக இந்த கிரகத்திற்கு கிடைக்காது, எந்த கிரகமாக இருந்தாலும். அதுல இந்த குரு சனி இவர்களுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீக ரொம்ப எட்டி நிற்பதனால் இந்த நீள்வட்ட பாதையில இந்த கதிர்கள் கிடைக்காம போச்சுன்னா அவர்கள் தரக்கூடிய பலன், இப்ப குரு நல்லவர், அவர் கொடுக்கக்கூடிய பலன் கெடு பலனை கொடுக்க மாட்டார், பலன் குறையும். சனி ஏற்கனவே கெட்டவர், அவர் கெட்டவர் இல்ல, நம்ம கர்மாவை வச்சு செய்யக்கூடியவர். அவருக்கு வக்ரம் ஆகும் பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல பலன்களையும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கெடு பலன்களையும் கொடுத்துட்டு அவர் மெதுவா போயிடுவாரு. ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களை இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுத்துருவாரு.
1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது கெடுபலனை கொடுப்பாரு. சனி பகவான் 3, 6, 10, 11 இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. 5, 9ல சுமாரான பலன்களை கொடுப்பாரு. 1, 2, 4, 7, 8, 12 இங்க அசுப பலன்களை கொடுத்துட்டு போவாரு. அப்ப நல்ல பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் அசுப பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் நல்ல பலன்களை இந்த வக்ரமான காலகட்டங்கள்ல கொடுத்துட்டு போயிடும் இந்த 2 கிரகம். அப்ப அதுல இருந்து கொடுக்கும் பொழுது நம்ம உடல்ல நவகிரகத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படாததுனால குரு என்பவர் பணத்துக்கு காரகனாக அந்த அறிவு என்பது நமக்கு செயல்பாடு கம்மியாகும். சனி என்பவர் நமக்கு மந்தக்காரகன், மந்தமான ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடியவராக அவர் இருப்பாரு. ராஜ மந்திரியாக இருக்கக்கூடிய குரு, மது நிறைந்த அமைச்சராக இருக்கக்கூடிய குரு அங்க புத்தி கெட்டு போகும். புத்தி கூட கிடையாது, புத்தி புதனுக்கு உரியது. அறிவு கெட்டு போகும். அறிவு ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சனி பகவான் மந்த காரகன், கர்ம காரகன். அப்ப அவர் என்ன கர்மாவை கொடுப்பாரு? இதுல இந்த 62 நாட்கள்ல இன்னும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் இந்தியாவில தெரிய போகுது 28/10/2023 அன்னைக்கு. அதுவும் ஒரு சனிக்கிழமை, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சந்திரன், ராகு, குரு மேஷத்துல, சூரியன், புதன், செவ்வாய், கேது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா துலாம்ல. கிட்டத்தட்ட சனி சுக்கிரனை தவிர மற்றங்க சம சத்தம பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணம் வருது. அதை நான் தனியா கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன கெடுபலன்களை இங்க கொடுத்துட்டு போகும்? ஏன்னா சூரியன், செவ்வாய் இணைஞ்சு நிக்குது, புத்திகாரகன் இணைஞ்சு நிக்கிறான். எங்கெங்கெல்லாம் விபத்துகள் வரும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் 12 ராசிகளுக்கு இவர்கள் எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். முக்கியமானதை எடுத்து சொல்லிட்டு போறேன். என்ன பரிகாரம், என்ன வழிபாடு செய்யணும் அதையும் சொல்லிட்டு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு வாங்க. மீன ராசியின் நேயர்களே, உங்க ராசி அதிபதி வக்ரம், ஏற்கனவே விரய சனியில வேற இருக்கிறீங்க. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்க ராசி அதிபதியும் வக்ரம், லாபாதிபதி, விரையாதிபதி அவரும் வக்ரம். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் அவஸ்தைகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ராகுவோட இணைஞ்சு தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்து இருக்கிறார். லாபாதிபதியான சனி விரயத்துல ஏற்கனவே விரய சனி வக்கரமாயிட்டா நல்லது தானே நடக்கும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப லாப தடைக்கு அவர் லாபாதிபதி வக்கரமாகும் பொழுது அதுக்கு பலன் சேர்த்து சொல்லணும். உங்க ராசி அதிபதி ராகுவுடன் போய் இறங்கி நிற்கும் பொழுது உங்க ராசி அதிபதிக்கு வேலை இல்லை, ராகு தான் உங்களை நடத்துவாரு. போகக்காரகன் ராகு. அதனால போகத்தை நோக்கி போகாதீங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் கழுவுற மீன்ல நழுவுற மீனா போவீங்க. ஏன்னா கடல் ராசி உங்க ராசி. அதனால கொஞ்சம் நீங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நம்ம நழுவி போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மது போதைகள், போதை மது அதுக்கெல்லாம் போய் அடிக்ட் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு பயணத்தை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா சனி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக உங்க ராசி அதிபதியே பாக்குறாரு. அங்க பிரச்சனையை கொடுப்பாரு. அடுத்தது ராகுவையும் பாக்குறாரு. போகத்தின் மூலியமாக புகழ் இழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவும் சனியும் இணைந்த ராசி அதிபதியும் லாபாதிபதி, விரையாதிபதி 6ஆம் இடத்தை சேர்த்து பாக்குறாங்க. நோய், எதிரி, கடன் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் விரயத்துல உட்கார்ந்துகிட்டு 10ஆம் பார்வையாக பாக்கியத்தை பார்க்கிறாரு. அப்ப பாக்கிய தடையும், யார் சொல் புத்தியையும் கேட்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைய அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. யார் சொல்லாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டத்துல நீங்க இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், திட்டம் இருக்கும். அதனால அது கொஞ்சம் மாத்திக்கிங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது
இது நாள் வரைக்கும் நல்லது ஒரு பலனை கொடுத்தாரு. 2ல குரு நிற்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல பலனை அங்க கொடுத்துருப்பாரு. நோய், எதிரி, கடன் இவற்றுக்கெல்லாம் இல்லாம. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத செலவுகள், விரயங்கள், பெருமைக்காக செய்யறதுமாங்கல அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடியதாக இருப்பீங்க. நோய் பாத்தீங்கன்னா ஒண்ணு போனா இன்னொரு நோயாக வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது. எவ்வளவு வேலை செய்தாலும் நல்ல பெயர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து மாட்டும். இதெல்லாம் அங்க இருக்கும். எல்லாருக்கும் போய் நீங்களே முன்னின்று உதவி செய்வீங்க. யாரும் உங்களுக்கு பெருசா நீங்க அப்படியே பாராட்ட மாட்டாங்க. அது உங்களை மன உறுத்தல் இருக்கக்கூடியதாக இருக்கும். லாபஸ்தானத்திற்கு உரியவராக இருக்கக்கூடிய சனி பகவான் அவரு பாக்கியத்தையும் பார்க்கிறாரு. 10க்கு குரு பகவான் அவரு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த 9, 10 தர்ம கர்மாதிபதிகள் இடத்த இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. யாரு? சனியும் பாக்குறாரு, லாபாதிபதி. உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப தொழில், வேலை இந்த இடத்துக்குள்ள பிரச்சனைகளை வரும். அந்த பிரச்சனைகள் மூலமாக நீங்க லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். தர்ம கர்மாதிபதிகள் இங்க வீக்காகி தர்ம கர்மாதிபதி இடத்தை பாக்குறதுனாலையும் உங்களுடைய 2க்கு 9க்கு அதிபதி சாரத்துல சனி செல்வதனாலையும் பிரச்சனை இருக்குது. அப்ப அதிகமான தர்மங்கள், தானங்கள் செய்தால் மட்டும் நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். இல்லாட்டி வேற மாதிரி விரயமாகும். இப்ப ஒண்ணு நம்ம தர்மத்துக்கு, தானத்துக்குன்னு போய் நம்மளுடைய பணத்தை விரயம் பண்ணணும், இல்ல உடலாலையும் உடைக்கணும். இத 2ஐயும் நீங்க பண்ணலைன்னா வேற மாதிரி ஒரு விரயம் உங்களுக்கு தேவையில்லாத விரயமாக வந்து நிற்கும். அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. லாப தடை இருக்குது. அதனால அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நின்று நிதானமாக நீங்க எந்த தொழில் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளும். அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க. ஏன்னா ராகு கேது வந்து உங்களுடைய ஜென்ம ராகுவாக உட்காரும் பொழுது நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக, வீரியமாக நீங்க செயல்பட்டு அதையெல்லாம் வாங்கிடுவீங்க. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா கேட்காத பணம் வந்து சேராது. அதனால கேளுங்க. ஆனா கொஞ்சம் வர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் தடையோட தான் உங்களுக்கு இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கும். இருக்கிறத வச்சு சர்வே பண்ணுங்க. புதிய வேலை, புதிய தொழில் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கீங்க. புதிய வேலை நீங்க தேடுறீங்க அப்படின்னா உங்க தகுதிக்கு குறைந்த வேலை தான் கிடைக்கும். பரவாயில்லைன்னு ஒத்துக்குங்க. ஆனா அங்க ராகு உட்காந்துட்டு இதை ஒத்துக்காதேன்னு சொல்லும். ஏன்னா வருமானம் அங்கேருந்து தானே வரணும். தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துல இருந்து அங்கதான் ராகு ரொம்ப கெட்டியா உட்காந்துட்டாரு. அதனால அதை தயவு செய்து கொஞ்சம் பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த சின்ன வேலையில நம்ம ஒத்துக்கிட்டு ரெகுலரா வேலைக்குன்னு போயிட்டு அடுத்த வேலைக்கு தாவிக்கலான்னு, அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணலான்னு அப்படி ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் சிறப்பை கொடுக்கும். உங்க 5ஆம் இடத்திற்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு ராகு இருக்கு. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேலையில பிரச்சனைகள் இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்களுடைய ஹையர் ஆபீசரோடு அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால அது கொஞ்சம் பாத்துக்கீங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய 7, 8 அதிபதி அஷ்டமத்துல, உங்க பிள்ளைக்கு இது அஷ்டமத்து சனி, அங்க போய் வக்கரமாயி உட்காந்துட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் அவஸ்தைகளை அந்த சனி கொடுக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் வேலையில அந்த அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதுக்கு இது இப்ப கொஞ்ச காலம் தற்காலிகமானது அப்படின்னு கொஞ்சம் இந்த 62 நாளைக்கு யாராவது ஒருத்தர் வக்ர நிவர்த்தி, சனி வக்ர நிவர்த்தி ஆனோடனே குரு வக்ரமாக நின்றாலும் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க வேலையை நீங்க பாட்டில செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல பெயர் கிடைக்குமா அப்படின்னா இப்ப கிடைக்காது. நீங்க செய்யறதுக்கு கண்டிப்பாக ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். அதனால கவலைப்படாதீங்க. அதனால நீங்க யாருக்கும் எதுக்காக என் கடமை பணி செய்வதே அப்படின்னு போய்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கிட்டும். பிள்ளைகளுக்கு திருமணம் இவற்றை பற்றியெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா உங்க பிள்ளைகள், உங்க கர்மா உங்க பிள்ளைகளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப செயல்பட போகுது. அதனால நீங்க நல்ல தசாபுத்தி போகுதான்னு தெரியாது. அதனால குரு பலம் வந்துருச்சோ அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு திருமண பேச்சு வேண்டாம். குழந்தை பேருக்கு இப்போதைக்கு IVF டெஸ்ட் அதெல்லாம் இப்போதைக்கு மருத்துவரிடம் செல்லாமல் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் என்பதை பார்த்துக்கங்க. சரிங்களா? திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில பிரச்சனைகள் இருக்கும். எங்கதான் பிரச்சனை இல்லை. அதனால இந்த வேலையை விட்டு அடுத்தது, இல்லை இந்த சீரியல் விட்டு அடுத்த சீரியலுக்கு போகலாம், அங்க பணம் கூட தராங்கன்னு போய் ஏமாந்து நிக்காதீங்க. இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதை பிடிக்க ஆசைப்படாதீர்கள். போய்கிட்டே இருங்க. கிடைத்த வாய்ப்புகள்ல எதை பெஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிறத செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. ஐப்பசி மாசம்
அஷ்டமாதிபதி இடத்துல வந்து சூரியன், செவ்வாய், புதன், கேது உட்கார போறாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் ஒரு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. அப்ப அந்த 2, 8 சம்பந்தப்படுது. தேவையில்லாத அவப்பெயர், தேவையில்லாத இது. அது அரசியல்வாதிகளுக்கும், நல்ல சீருடை அணிந்து செல்லக்கூடியவர்களுக்கும், ஹையர் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியன் வேற நீச்சமாகி உட்கார போறாரு துலா ராசியில. துலா ராசி, மேஷ ராசி. உங்களுக்கு 2, 8. அதனால கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளேயும் சிக்கலை கொடுக்கும் அந்த சந்திர கிரகணம் தப்ப. அதே நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத அவப்பெயர் இவையெல்லாம் வரப்போகிறது. குலதெய்வ வழிபாட்டையும் பித்தர்களுக்கு உரியதையும் கரெக்டா புரட்டாசி மாசம் செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களுடைய குலதெய்வ வைத்த வீட்டிலேயே வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்க ராசியில பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதின்னு 3 நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜோதிமுனி, அவர் ஜோதி வடிவமாக வடிவிலேயே அவர் ஜீவனாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சித்தர் பீடத்துல தீபம் ஏற்றி வைத்து ஜோதிமணி சித்தரை வழிபாடு செய்யுங்க. உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு டமக்கர் சித்தர், அவர் நேரடியாக காற்றிலேயே ஐக்கியமாகி கலந்து விட்டதனால் உங்க வீட்டுல ஒரு சிறு மணி ஓசையில் வரவழைத்து அவர் வந்ததாக பாவித்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணுமா. இது அவருடைய வரலாறு கூறுது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுந்தரானந்தர், இவருடைய ஜீவ சமாதி மதுரையில இருக்குது. தனி அறையில ஒரு ஒற்றை தீபம் ஏற்றி ஒரு மன நிலையோடு அந்த தீபத்தை பார்த்து கொண்டு இருந்தா அந்த சித்தர் வந்து நிப்பாரா அந்த தீப ஒளியில. அவரை வணங்கி வந்தாலே போதுமா. அதனால இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சித்தரை வழிபட்டு உங்க பித்தம் தெளிந்து உங்க சித்தத்தை நீங்கள் சரியாக வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வராமல் நேர்மறை எண்ணத்தோடு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி கடந்து வெளியில் வருவது என்பதற்கு இந்த சித்தர்கள் துணை கொண்டு நீங்கள் எல்லோரும் அதில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.